சக்திவேல் சார். சார் கேட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்துச்சு. வந்துருச்சு சார். டைம் ஆஃப் டெத் எல்லாமே கிராஸ் செக் பண்ணியாச்சு. பண்ணியாச்சு சார். ஐயோ அபி, என் பொண்ணு சந்தோஷமா இருப்பான் தானே இந்த குடும்பத்துல கட்டி கொடுத்தோம். நீ அநியாயமா அல்ப வயசுல போய் சேர்ந்துட்டாளே. அம்பி அப்பப்போ என்கிட்ட சொல்லுவான், ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்கிறத விட ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறது தான் முக்கியம் இல்லை. அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி குழந்தை பெற்று கொடுக்க ஒரு மிஷின் தானே, எனக்கு எந்த மதிப்பும் இல்லைல்ல. அப்படி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாடா. ஆனா எதை மறைக்க எப்படி பண்ணான்னு தெரியலடா. பிஎம் ரிப்போர்ட்ஸ் படி உடம்புல எந்த காயமும் இல்லை. கழுத்து பகுதியில் கயிறு இருக்கப்பட்ட காயம் மட்டும் இருக்கு சார். இன்டர்னலாக குரல் வலி நெரிக்கப்பட்டு மூச்சடைப்பு ஏற்பட்டிருக்கு சார். நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி வேற யாரும் வந்துட்டு போனக்கான எந்த அறிகுறி இல்லை சார். அம்மா அண்ணன் ஸ்டேட்மெண்ட் படி பணமோ இல்லை நகையோ எதுவுமே காணாமல் போகல சார். இப்போதைக்கு த மோட் ஆஃப் டெத் இஸ் சூசைட் தான் சார். பட் என்ன காரணம் என்னங்கிறத ஃபர்தராக அவங்க அண்ணங்கிட்ட என்கொயரி பண்ணேன் சார். அப்படி உங்ககிட்ட என்ன கேட்டோம்? ஒரு குழந்தை தானே கேட்டோம். அந்த பெருமாளா பார்த்து கொடுக்குற நேரத்துல இப்படி மொத்தமா எடுத்துட்டு போயிட்டேடி பாவி. நீங்க ஒண்ணு கேட்கல பாருங்க. நீங்க கேட்கிற பணத்தை தான் கொடுக்குறேன் சொன்னேன். அதுக்குள்ள என் பொண்ணை கொன்னுட்டேன். விசாரணை ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷூர் சார். என்ன படம்? யார் கேட்டாங்க? இப்படி தப்பு தப்பா பேசுறாங்க. நீங்க கேட்காம தான் 50 லட்சம் ரூபாய் வந்து கேட்டாளா? அவங்க அப்பாவை கொடுக்கறேன்னு தானே சொன்னாரு. நாங்களா? நீங்க கேட்கல, உங்க புள்ள கேட்டிருப்பான். 2 நாள் பொறுக்க முடியல அவங்களால. பொறுத்திருந்தா என் பொண்ணு சேர்த்திருக்க மாட்டாங்கல்ல. என்னடா இப்படி பேசுறாங்க? அநியாயமா பழி போடுறாங்க. நம்ம என்னடா தப்பு பண்ணினோம்? ஐயோ என் பொண்ணு என்ன பாடப்பட்டாளோ தெரியலையே. ஐயோ என் பொண்ணு. வெற்றி, உங்களுக்கு வேணா நீங்க உங்க அண்ணன் அண்ணியை பெருசா நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி தோணல. எதா இருந்தாலும் கிளியரா சொல்ல. அன்னைக்கு உங்க வீட்டில் ஃபேமிலி குரூப் செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணல, அதை பற்றி என் ஃப்ரெண்ட் ரேகா கேஷுவலாக கால் பண்ணியிருந்தா. உங்கள் அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் அண்ணனை பற்றி ஒரு விஷயம் சொன்னான். என்ன சொன்னான்? அவர் ஒரு டாக்டர். 6 months முன்னாடி அவர் ஒர்க் பண்ணுற ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு உங்கள் அண்ணன் மட்டும் தனியாக வந்திருக்காரு. டெஸ்ட் பண்ணதில் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு 10% கூட இல்லாமல் இருந்திருக்கு. எந்த ட்ரீட்மெண்ட்டாலையும் முடியாத விஷயம்னு சொன்னான். அப்படி இருக்கிறப்போ உங்கள் அண்ணி ப்ரெக்னென்ட் ஆனது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு கேட்டா. அவள் சொல்கிறது இருக்கட்டும், நீ என்ன சொல்ல வர? இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு வெற்றி? உங்கள் அண்ணி ஒர்க் பண்ண கம்பெனியில் ஏதாவது பழைய கான்டாக்ட்ஸ் இல்லை எக்ஸ்ட்ரா அஃபேர் ஏதாவது? சார் குட் மார்னிங் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங். சார் கிட்ட ஃபைல்ஸ் ரெடி பண்ணிட்டல சார்? அபிநயாவோட சாரி சார், அண்ணியோட விசாரணை ரிப்போர்ட்ஸு இப்போ தான் வந்தது. திருப்பதி சார், ஜெசிகாவோட ஆட்டாப்சி ரிப்போர்ட் கொண்டு வாங்க. இந்தாங்க சார்.
இந்த மெடிசன் கரு முட்டையோட வளர்ச்சிக்காகவும் அதோட ஆரோக்கியத்துக்காகவும் குறிப்பிட்ட ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுக்காகவும் போடப்படுறது. செயற்கை கருத்தரிப்புக்காக ஃபர்டிலிட்டி ட்ரக்காக கூட யூஸ் பண்ணுவாங்க. செயற்கை கருத்தரிப்புனா டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரி? நோ எக்ஸாக்டாக அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைக் IVF, ICIன்னு நிறைய ப்ராசஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. இந்த 2 கேஸுமே அன்வான்ட் டெத்ன்றதுனால இன்னொரு விஷயமும் சொல்ல வேண்டியது இருக்கு வெற்றி. சொல்லுங்க டாக்டர். போன மாதம் மினிஸ்டர் வைத்தியலிங்கமோட மருமக சூசைட்னால இறந்த கேஸ் ஒன்று இருந்துச்சுல, அண்ணா நகர் வெஸ்ட். எக்ஸாக்ட்லி. அந்த பொண்ணோட உடம்புல கூட இதே மெடிசன் தான் கலந்துருந்துச்சு. பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ்னால பேப்பரில் கூட பெருசாக வரல. யூ வுட் ஹவ் நோட்டிஸ்ட். எஸ் டாக்டர். பட் 3 பேரும் இறந்துருக்காங்க. இதில் எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கே தப்பு இருக்குன்னு நம்மளால எல்லாரையும் சந்தேகப்பட முடியாது. ஆனால் சம்மந்தப்பட்ட பொண்ணுங்களோட ஹஸ்பண்ட்ஸை கேட்டால் ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். நீ சாப்பிட்டுட்டு இருப்பா, நான் அப்பாவுக்கு போய் டேப்லெட் கொடுத்துட்டு வரேன். வாடா, நீயும் லேட்டா? அன்னைக்கு கேஸ் விஷயமா முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்படி உன்னால் முடியுது? என்ன பொய் சொல்கிறது? போலீஸ்கிட்ட கூட மறைச்சிருக்கலாம், ஆனால் என்கிட்ட மறைச்சிருக்கக்கூடாது. பொய்யா? என்ன சொல்ற? அன்னி விஷயந்தான். என்ன அன்னி விஷயம்? அன்னி ஏன் சாகடிச்ச? என்னடா வளர்ற? உண்மையிலேயே அன்னி வயிற்றுல வளர்ந்தது உன் குழந்தை தானா? என்னடா சொன்ன? அண்ணியை பத்தி என்னடா சொன்ன? எடுறா கைய. அப்ப உண்மையா சொல்ற? போலீஸ்காரன் என்ன பேசுவியா? மறைச்சது உனக்கு தப்புன்னு தொடல? நான் என்ன மறைச்சேன்? நான் என்னடா மறைச்சேன்? நீ எதையோ மறைக்கிற சொல்ல. என்னடா பண்றீங்க? என்னடாச்சு உங்களுக்கு? என்னடா பண்றீங்க? அன்னி விஷயத்துல ஏதோ மறைக்கிறான். சொல்லுங்க. பைத்தியமா முடிச்சிருவனுக்கு நான் எதுவும் மறைக்கலடா. டேய், செத்து போனவனுக்காக நீங்க ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க? இல்ல, அன்னி ஒண்ணு தானா சாகல. நீங்க எல்லாம் சேர்ந்து தான் அவங்களை கொன்னுட்டீங்க. என்னடா சொல்ற நீ? ஆமா, பின்ன இவன் கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து குழந்தை இல்லைன்னு எத்தனை தடவை நீங்க புலம்பிருப்பீங்க? எத்தனை தடவை எனக்கு தெரிஞ்ச அண்ணியை குத்தி காட்டியிருக்கீங்க? யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி, ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்கறது. வெளியில போனா ஒண்ணு இல்லையான்னு கேட்கறது. ஏதோ ஒரு டாக்டர், ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல், எப்படியோ உங்களுக்கு குழந்தை பிறந்தா போதும், அவ்வளவுதானே? அதானே உங்களுக்கு வேணும்? எத்தனை தடவை உங்க மருமகளை கேட்டிருக்கீங்க? ஒரு தடவையாவது உங்க பையனை கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க. ஆமாடா, என் மேலதான் தப்பு இருக்கு. நான் தான் தப்பு பண்ணேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. உனக்கே நல்லா தெரியும், எத்தனை ஹாஸ்பிட்டல், எத்தனை டாக்டர், எத்தனை கோயிலுக்கெல்லாம் நானும் உங்க அண்ணியும் போயிட்டு வந்தோம். கடைசியில ஒரு நம்பிக்கையான ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் டைம் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்கல்ல? ஆமா டாக்டர். எங்க வேலை பார்க்கறேன்னு சொன்னீங்க? ஆர்கே ஸ்டீல்ஸ்ல சீஃப் இன்ஜினியரா இருக்கேன். அப்போ ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கிற இடத்துல வேலைன்னு சொல்லுங்க. உங்க செக்ஷுவல் லைஃப் ஆரோக்கியமா தான் இருக்கு. பட் குழந்தைக்குன்னு பார்த்தா உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட், அதாவது உயிரணுக்களோட எண்ணிக்கை நார்மலா இருந்தாலும் மொபிலிட்டி, ஸ்பீட், ஹெல்தினஸ் எல்லாம் வீக்கா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற கப்பல்ஸ் 150 பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. காரணம் அவங்க வேலை செய்யற இடம், மென்டல் ஸ்ட்ரெஸ், சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே தான். இது பெர்மனண்டான ப்ராப்ளம் கிடையாது. த்ரூ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஈஸியா உங்களோட உயிரணுக்களோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி நார்மலா குழந்தை பெற்றுக்க முடியும். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு நாள் ஆகும் டாக்டர்? குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? 60% என்னால உறுதியா சொல்ல முடியும். மீத 40% நீங்க கும்பிடுற அந்த கடவுள் கையில தான் இருக்கு. அப்படி உங்களுக்கு லேட் ஆகும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட் டாக்டர்? ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். அப்படின்னா
தட் மீன்ஸ் செக்ஷுவல் லைஃப் மூலமா முடியாத ஒரு விஷயத்தை செயற்கை முறையில இன்ஜெக்ஷன் மூலமா உங்க உயிரணுக்களை உங்க வைஃபோட கருமுட்டையில செலுத்திட்டா போதும் 100% கரு உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு உலகத்துல ஹஸ்பண்ட்னால குழந்தை பெத்துக்க முடியாத பல பொண்ணுங்க இன்னொருத்தரோட உயிரணுக்கள் மூலமா லீகலா குழந்தை பெத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது உன்னோட ஹஸ்பண்டோடது. எதுக்கு யோசிக்கணும்? அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் நடந்தது. நாங்க இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணதுக்கும் ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருந்தது. அப்போ நாங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டோம்னு உனக்கே தெரியும். ஆனா நீ சொல்ற மாதிரி மாமா அத்தைக்கிட்ட 50 லட்சம் நானும் கேட்கல, ஹாஸ்பிட்டலையும் அவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்கல. மேம் ஒரே ஒரு செல்ஃபி மேம். வாங்க மேடம். ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ணாம உங்க சீரியல் எல்லாம் பாப்போம் மேடம். நீங்க சார் நீங்க உள்ள போலாம். இருக்கீங்க மேடம். ப்ளீஸ் பி சீட்டட். Thank you. இறந்து போன அபிநயாவோட பிரதர் இன்லான்னு சொன்னாங்க. ரியலி இட்ஸ் பிட்டி அபவுட் தட் கேர்ள். சூசைட் பண்ற அளவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இன்னொரு 5 மாசத்துல அவ கையில குழந்தை இருந்திருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலியமா குழந்தை பெற்றுக்கிறது உண்மையிலேயே சேஃபான விஷயமா டாக்டர்? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இங்க ரிஸ்க்ன்ற விஷயத்துக்கு இடம் இல்ல. உங்க அண்ணி இறந்ததுனால நீங்க இப்படி சொல்றது சைல்டிஷா இருக்கு. ஏன் அண்ணி மட்டும் சாகல? ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணிக்கிட்ட இன்னும் 3 பேர் செத்துருக்காங்க. இது சைல்டிஷா இருக்குல்ல? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அண்ணியை பத்தி கேட்டீங்க சொன்னேன். எதுக்கு தேவையில்லாம மத்தவங்களை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? போலீஸ்னா கேட்டுதானே ஆகணும். ஐம் சாரி. நான் உங்களை சாதாரணமாக விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் நீங்கள் பேசினதுக்கப்புறம் இப்போ இது என்கொயரியாக மாறிடுச்சு. என் அண்ணனால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சிம்பிள். தலைவலின்னு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஒருத்தர் சாதாரண தலைவலின்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் யார் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தான் முக்கியம். அது சரி, சில டாக்டர்ஸு சாதாரண தலைவலியை கூட பிரெயின் டியூமர்னு பயமுறுத்தி பிள்ளை ஏற்றிட்டு தானே இருக்காங்க. பொதுவாக சொன்னேன். திருப்பதி, எதுக்கு இந்த டவுட்? இப்போ வெளியே பார்த்தீங்களே டிவி செலிபிரிட்டிஸ் மதன் கௌசல்யா, அவங்க கூட லீகலாக ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க தான். பட் நாங்கள் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். ரகசிய மேரேஜ்னு சொல்லி செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்ட மாதிரி. இல்லை, நல்லா சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறீங்க. கீப் இட் அப். எனிவே, லீகலாக உங்கள் ஃப்ரான்ச்சைஸியில் இருக்கிற எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் இந்த செயற்கை கருத்திருப்பு பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எத்தனை கிளைண்ட்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். குறிப்பாக உங்கள் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ். அது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் தான் கிடைக்கும். பட் யூ நீட் லீகல் பெர்மிஷன் ஃபார் தட். அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. உங்கள் ஹஸ்பண்ட் இந்த ஹாஸ்பிட்டலோட டீன் மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன அதே ஐஎம்ஏல ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பர். ஸோ உங்களால் முடியும். மேனுவல் அண்ட் ஆல் த சிஸ்டம் ரிப்போர்ட்ஸ் ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. ஷோர், நாளை காலையில் வாங்கிக்கிங்க. சாரி மேம், இன்னும் 2 ஹவர்ஸில் வேணும். ஓகே, நான் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன். If you don't mind, can you make it now? நம்ம ஹாஸ்பிட்டலில் ஏஐ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்ட எல்லா பேஷண்ட்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இமீடியட்டாக அரேஞ்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ டாக்டர். ஃபர்தராக எப்போ என்ன டீட்டெயில்ஸ் வேணுனாலும் உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறேன். ஷோர்.